வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி ராதிகாவை தேடி அவங்க வீட்டுக்கு வர்றாரு. கமலா ராதிகாவும் மையவும் இங்க இல்லைன்னு சொல்லியும் கேட்காம கோபி ரூம் ரூமா போய் தேடிக்கிட்டு இருக்காரு. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரூம் கதவு திறந்து ராதிகா மையு எங்க இருக்கீங்க? ராதிகா ராதிகான்னு கூப்பிட்டு எல்லா இடமும் தேடி முடிக்கிறவரு கமலா கிட்ட வந்து அத்தை உண்மையை சொல்லுங்க, எங்க ராதிகாவும் மையவும் எங்க அப்படின்னு பதட்டமா கேட்க, ஏங்க நிஜமாவே அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கமலா சொல்ல, அத்தை ஆல்ரெடி நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் அத்தை. நீங்க வேற என்கிட்ட தேவையில்லாம விளையாடாதீங்க ப்ளீஸ். நீங்க தான் ராதிகாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. ராதிகா அப்படின்னு கோபி திரும்பி பார்த்து கூப்பிட்டுட்டு இருக்க, எனக்கு என்ன ஆசையா? நிஜமாவே ராதிகா எங்கேயோ போயிட்டா. யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ பார்க்காத பிரச்சனை இல்ல, அவ சந்திக்காத கஷ்டம் இல்ல. என்னதான் நடந்தாலும் தலை நிமிர்ந்து நிப்பா. அவ முகத்துல சிரிப்பே இல்லாம பண்ணிட்டீங்கல்ல. எப்போ உங்களை மறுபடியும் அவ பார்த்தாலோ அப்பவே அவ சந்தோஷம் அவளை விட்டு போயிடுச்சு. அவளை நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. அங்கேயும் இங்கேயும் அழக்கழிச்சீங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தி உங்க அம்மா ஒரு தடவை அவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினாங்க. அப்புறம் பிரெக்னன்ட் ஆனா அந்த குழந்தையும் தங்காம போயிடுச்சு. எவ்வளவு வேதனை. எல்லாத்தையும் அவ உங்களுக்காக தானே தாங்குனா. உடம்பு சரியில்லாம நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தப்போ அங்கேயும் அவ வந்தா. ஆனா உங்களை யாரும் அவளை பார்க்க விடல. வேற யாராவது ஒருத்தியா இருந்திருந்தா சண்டை போட்டிருப்பாங்க. இவளா இருந்ததுனால எதை பத்தியும் யோசிக்காம உங்களை பத்தி மட்டும் யோசிச்சா. அதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏன் பொண்ணு வாழ்க்கை இப்படிலாம் ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு கோவமும் அழுகையுமா கத்தி தீக்குறாங்க கமலா. நான் ஒத்துக்கிறேன், எல்லா பழியும் ஏத்துக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்ப கூட எல்லா தப்பையும் சரி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு வாய்ப்பு, லாஸ்ட் சான்ஸ். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். சொல்லுங்க ராதிகா எங்க இருக்கான்னு கோபி கேக்குறாரு. தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? நிஜமாவே அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. நானும் இங்க இருக்க மாட்டேன். இங்க இருந்து கிளம்பதான் போறேன். சந்துரு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாங்க அவங்க அம்மா. ராதிகாவும் போயிட்டா நீங்களும் போயிட்டீங்கன்னா அப்ப நான் எங்க போறது? நான் என்ன பண்றது அப்படின்னு கோபி கேட்க, என்ன கேட்டா நான் என்ன பண்றது? உங்க குடும்பம் உங்க கூட தானே இருக்குது. நீங்க அவங்க கூட போய் சந்தோஷமா இருங்க. போங்க. என் மக வாழ்க்கையை கெடுத்த உங்க கூட எனக்கு பேசவே விருப்பம் இல்ல. போங்கன்றல்ல, கிளம்புங்க அப்படின்னு கமலா கத்த கொஞ்சம் தயங்கி இப்படி எப்படி ஆடிட்டு இருக்க கோபி அப்படியே தளர்ச்சியா வெளியே வர்றாரு. வாசப்படியை விட்டு கீழே இறங்குனவரு மறுபடியும் கமலாவையே பார்த்துட்டு இருக்கிறவரு டக்குன்னு யோசிச்சு மொபைல கையில எடுக்கிறாரு. ராதிகாவுக்கு ட்ரை பண்ண நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்துன்னு வர. என்ன ராதிகா இப்படி திடீர்னு எங்கேயோ கிளம்பி போயிட்ட? போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. எப்படி உன்னை கான்டாக்ட் பண்றது? எப்படி உன்னையும் மையுவையும் வந்து பாக்குறது? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எங்க வந்து உன்னை தேடுறது இப்போ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. ராதிகாவும் மையுவும் பீச்ல நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கடலையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். எதுக்கு மம்மி என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு மையு கேட்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மையுங்கிறாங்க ராதிகா. ஐயோ என்னங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க, நீ நல்லா இருக்கியாடான்னு ராதிகா கேட்க, இருக்கியானு தலையாட்டுறாங்க மையு. குழப்பமான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டு நல்லா இருக்கியான்னு வேற கேக்குறேன்ல அப்படின்னு ராதிகா கேட்க, நான் நல்லாதான் மம்மி இருக்கேன். எனக்கு உங்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு மையு சொல்ல, என்ன பத்தி நீ கவலைப்படாத, சீக்கிரமே நான் சரியாயிடுவேன். நீ இப்போ சின்ன பொண்ணு இல்ல, வளர்ந்துட்ட. உனக்கும் சில விஷயங்கள் புரியுங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை சொல்றேன். கோபிய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு ராதிகா கேட்க, ஆமா சொல்லிருக்கீங்கிறாங்க மையு. அவரு என் வாழ்க்கையில மறுபடியும் வந்தப்போ எனக்கு உண்மையாவே சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. நான் அப்போ என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருந்தேன். கோபியுமே அவரோட கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க நிறைய மீட் பண்ணோம், பேசி கல்யாணம் பண்ணி ஒன்னா இருக்கலாம்னு முடிவெடுத்தோம். அதனாலதான் அவரை உனக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்பெல்லாம் அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாக்யலட்சுமியோட ஹஸ்பண்ட் எனக்கு சத்தியமா தெரியாது. திடீர்னு ஒரு நாள் தெரிய வந்தப்பதான் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். விலகிடலாம்னு தான் நினைச்சேன், ஆனா முடியல. பாக்யா அவர் லைஃப்ல இருந்து வெளியே போனாங்க. நான் அவரை கல்யாணம் பண்ணேன். உன்னை அவரை டேடின்னு நான் கூப்பிட சொன்னேன். எல்லாமே இந்த உறவு நீடிக்குங்கிற நம்பிக்கையில தான் சொன்னேன் மையு. நான் கோபிய கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. கோபிக்கும் எனக்குமான கல்யாண வாழ்க்கை இனியும் நீடிக்காது மையு. அவரு நம்ம லைஃப்ல இனிமே கிடையாது. இத்தனை நாளா நீ டேடின்னு கூப்பிட்டு இருந்த ஒருத்தரை இனிமே நம்ம லைஃப்ல இருக்க மாட்டாருன்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்ல மையு, என்ன மன்னிச்சிரு மையு அப்படின்னு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச கதைய ஐயோவுக்கு புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு எங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க மம்மி
அப்படின்னு மையு கேட்க, "இல்ல நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்" அப்படின்னு ராதிகா சொல்ல, "அப்படிலாம் இல்ல மம்மி. நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறீங்க" அப்படின்னு மையு சொல்ல, "நீ அப்படிதான் சொல்லுவ மையு. நீ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும் இல்லையா? ஐ அம் சாரி மையுன்னு" மறுபடியும் ராதிகா சொல்றாங்க. "பரவால்ல மம்மி. நீங்க எனக்கு சாரிலாம் சொல்லாதீங்க. அதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு" அப்படிங்கிற மையு அழுதுட்டு கண்ண துடைக்க, ராதிகாவும் அழுதுகிட்டு கண்ண துடைக்கிறாங்க. "எனக்கு எது நல்லது, உங்களுக்கு எது நல்லதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் மம்மி. உங்களுக்கு சரின்னு பட்டத நீங்க பண்ணுங்க" அப்படின்னு அந்த அருமையான பொண்ணு மையு சொல்ல, மையுவ கைய நீட்டி அப்படியே தோளோட அணைச்சுக்கிறாங்க ராதிகா. கொஞ்சம் விலக்கி நிறுத்தி வச்சுட்டு, "உனக்கு மம்மி மேல எந்த கோவமும் இல்லையே?" அப்படின்னு கேட்க, "இல்ல மம்மிங்கிறாங்க மையு." "உனக்கு ஸ்கூல்ல நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு?" ராதிகா கேட்க, "ஏன் கேட்கறீங்கன்னு?" மையு கேட்கறாங்க. "இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்" அப்படின்னு ராதிகா சொல்ல, "நெறையலாம் இல்ல. ஆனா கொஞ்சம் பேர் இருக்காங்க" அப்படின்னு மையு சொல்ல, "இப்ப திடீர்னு ஸ்கூல மாத்தினா நீ வருத்தப்படுவியா?" அப்படின்னு ராதிகா கேட்க, கொஞ்சம் யோசிக்கிற மையு, "ம்ஹ்ம்" அப்படின்னு சொல்றாங்க. "வேற ஊருக்கு போறதா இருந்தா உனக்கு ஓகேவா மையு?" அப்படின்னு ராதிகா கேட்க, "உங்க கூட தானே? அப்ப எனக்கு ஓகே தான்" அப்படின்னு மையு தைரியமா சொல்ல, "உன் வயசு பசங்கெல்லாம் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுறாங்க, பிடிவாதம் பிடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. நீ ஏன் மையு இப்படி இருக்க? எப்படி நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்ற?" அப்படின்னு ராதிகா கேட்க, "நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் மம்மி" அப்படின்னு மையு சொல்ல, யோசிக்கிற ராதிகா, "உன் நல்லதுக்குன்னு நினைச்சுதான் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இனிமே அம்மா கவனமா இருப்பேன். நீ கஷ்டப்படுற மாதிரி ஒரு முடிவை அம்மா எடுக்கவே மாட்டேன். ப்ராமிஸா எடுக்க மாட்டேன் மையு. யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம் மாதிரி நீ எனக்கு கிடைச்சிருக்கிற. இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளுமே நான் உனக்காக தான் வாழ போறேன். உன்னை சந்தோஷமா பாத்துப்பேன். கொஞ்ச நாளா நடந்த எல்லாத்துக்குமே ரொம்ப சாரிடா, வெரி சாரி" அப்படிங்கிற ராதிகா மறுபடியும் மகளை பக்கத்துல கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. வேலைக்காக எல்லாரும் வெளியில கிளம்பிட, வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேரு அதிகபட்சம் 3 பேருன்னு இருக்கிற இந்த காலத்துல தனியா இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்றத யாரும் புரிஞ்சுப்பாங்களா என்னன்னு தெரியல. பாக்யாவும் செல்வியும் வாசல்ல உட்கார்ந்து கிராசரிய சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. "சாயங்காலம் மில்லுக்கு போய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் செல்வின்னு" பாக்யா சொல்ல, சரிக்காங்கிறாங்க செல்வி. "அரிசி மாவு வேற காலியாக போகுது. நாளைக்கு மாவும் அரைச்சிடலான்னு" பாக்யா சொல்ல, "சரிக்கா அரைச்சிடலாங்கிற" செல்வி. "ஏங்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோபி சார் வெளியில போனாருல" அப்படின்னு செல்வி கேட்க, "நான் பாக்கலையேங்கிறாங்க பாக்யா. "போனாருக்கா, நான் பார்த்தேன்" அப்படின்னு செல்வி சொல்ல, "சரி போனாரு. இப்ப அதுக்கு என்னன்னு" பாக்யா கேட்க, "ஒருவேளை அவரு ராதிகாவை பார்க்க போயிருப்பாரோ" அப்படின்னு செல்வி ஆர்வமா கேட்க, "எனக்கு எப்படிடி தெரியும்" அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. "இல்லக்கா, அவரோட கிளவுடு கிச்சனை நாளா பூட்டி இருக்குன்னு சொன்னாரு. கண்டிப்பா அவரு ராதிகாவை பார்க்க தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு செல்வி சொல்ல, டென்ஷன் ஆகுற பாக்யா, "சரி போகட்டுமே" அப்படின்னு பாக்யா சொல்ல, "அங்க போய் ராதிகா கிட்ட பேசி அவங்க மனச மாத்திட்டாருன்னா அப்புறம் என்னக்கா பண்றது" அப்படின்னு செல்வி கேட்க, "அதுல நாம பண்றதுக்கு என்ன இருக்கு" அப்படின்னு பாக்யா கேட்க, "ஒருவேளை ராதிகா கூடவே அங்கவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருனா" அப்படின்னு செல்வி கேட்க, "சந்தோஷமா இருக்கட்டுமே" அப்படின்னு பாக்யா சொல்ல, "ராதிகாவோட மனச மாத்தி மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாருனா" அப்படின்னு செல்வி கேட்க, "இந்த தடவை நான் அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். அவங்க சந்தோஷமா ஒன்னா இருக்கட்டும். ஆனா அவங்க இடத்துலயே இருக்கட்டும். இங்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு பாக்யா சொல்ல, "உன் மாமியா என் மவன் என் கூட தான் இருக்கணும்னு அடம் பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவியா" அப்படின்னு செல்வி கேட்க, "கூடவே இருக்கட்டும், நான் எங்கேயாவது போயிடுறேன்" அப்படின்னு பாக்யா சொல்ல, "அக்கா இது உன் வீடுக்கா" அப்படின்னு செல்வி சொல்ல, "காசு குடுத்து வாங்கிட்டதுனால இது என் வீடுன்னு ஆயிடாது செல்வி. நான் எங்க நிம்மதியா இருக்க முடியுதோ அதுதான் என் வீடு. அப்படி ஒரு இடத்த பாத்துக்கிட்டு நான் போயிடுவேன்" அப்படின்னு பாக்யா சொல்ல, "ஒருவேளை கோபி சார் மட்டும் திரும்ப வர்றாரு, ராதிகா அவரோட வாழ மாட்டேன்னு சொல்லிடுச்சு, அப்ப நீ என்ன பண்ணுவியா" அப்படின்னு செல்வி கேட்க, "எதுக்குடி இத்தனை கேள்வி கேக்குற" அப்படின்னு பாக்யா சலிச்சுக்கிறாங்க. "உன் மாமியா நீயும் என் மவனும் சேர்ந்துதான் வாழணும்னு ஆரம்பிச்சிருவாங்கல்லங்கிறாங்க செல்வி. இனிமே அப்படியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்படி ஆரம்பிச்சா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம வேலைய பாருடி" அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும்போதே போஸ்ட்மேன் வந்து, "கோபிநாத்தோட வீடு இதுதானேன்னு கேக்குறாரு." "அவரு வீடு இது இல்ல, ஆனா அவர் இங்கதான் இருக்காரு" அப்படின்னு செல்வி தனக்கு மட்டும் கேக்குற குரல்ல சொல்லிக்கிறாங்க. "என்னம்மா சொல்றீங்கன்னு" செல்வி கிட்ட போஸ்ட்மேன் கேட்க, ஒண்ணும் இல்லங்கிறாங்க. "கோபிநாத்ங்கிறவர் இந்த வீட்ல தான் இருக்காரு" அப்படின்னு பாக்யா சொல்ல, "அவருக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. அவரு வீட்ல இருக்காரான்னு" போஸ்ட்மேன் கேக்குறாரு. "இல்லையே, வெளியே போயிருக்காரு" அப்படின்னு பாக்யா சொல்ல, "எப்ப வருவாருன்னு" போஸ்ட்மேன் கேக்குறாங்க. "தெரியலங்கன்னு" பாக்யா சொல்ல, "இந்த போஸ்ட்ல நீங்க சைன் பண்ணி வாங்கிக்கிறீங்களா" அப்படின்னு போஸ்ட்மேன் கேட்க, "அவரு வந்ததும் அவர்கிட்டயே கொடுத்துருங்களேங்கிறாங்க பாக்யா. "அவரு வர்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுமா. எப்படி இந்த ஒரு லெட்டருக்காக திரும்ப வர முடியுமா" அப்படின்னு போஸ்ட்மேன் சொல்ல, சரி என்கிட்டயே கொடுங்க" அப்படின்னு அதை சைன் பண்ணி வாங்கி வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பாக்யா. "அக்கா அது என்ன லெட்டர்னு பாருக்கா" அப்படின்னு செல்வி சொல்ல, "அதை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்" "ஏண்டி
போஸ்ட்மேன் கிட்ட நம்ம வீட்டு கதையெல்லாம் எதுக்குடி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பாக்யா கேட்க, அவரு வீடான்னு கேட்டாரு, அத இல்லன்னு சொல்லணும்ல அப்படின்னு செல்வி சொல்ல, இப்பெல்லாம் வாய் உனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு செல்வி, பட்டு பட்டுன்னு தேவையில்லாததெல்லாம் பேசுற அப்படின்னு பாக்யா சொல்ல, செல்வி முகத்தை ஒரு மாதிரி சூம்பி போய் வச்சுக்கிறாங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு முகத்தை மட்டும் பாவமா வச்சுக்கோ அப்படின்னு பாக்யா சொல்ல, லைட்டா சிரிக்கிறாங்க செல்வி. உடைஞ்சு போய் வீட்டுக்கு வர்ற கோபி லூஸ் ஆட்டம் ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் அந்த பக்கமா நிக்கிறாரு வாசல்ல. பாக்யா எழுந்து இந்தாங்கன்னு அந்த கவரை நீட்டுறாங்க. அத வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்ற கோபி டீபாய் மேல போட்டுட்டு சோஃபால உட்கார்றாரு. அவரோட அன்பான அம்மா கோபின்னு கூப்பிட்டுட்டு வந்து பக்கத்துல உட்கார, ரைட்ல செழியனும் லெப்ட்ல இனியாவும் வந்து நிக்கிறாங்க. எங்கப்பா போயிட்டு வர? அந்த ராதிகாவை பாக்கவான்னு ஈஸ்வரி கேட்க, காதையும் கண்ணையும் தேட்டிக்கிட்டு பாக்யா உள்ளர பாக்குறாங்க. கோபி மெதுவா ஆமான்ற மாதிரி தலையாட்ட, அவதான் உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறாளே, நீ எதுக்கு திரும்ப திரும்ப அவளை பாக்க போற? என்ன சொன்ன அந்த மகாராணி அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஒண்ணுமே இல்லம்மா, பாக்க முடியல அப்படின்னு கோபி சொல்ல, என்ன வேலைக்கு போயிருக்காளா? பாத்தியா அவள? நீ மனசுடைஞ்சு போய் கிச்சனை பூட்டிட்டு வீட்டுல இருக்க, அவ எதுவுமே நடக்காத மாதிரி அவ வேலையை பாத்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யா வேலையை விட்டுட்டு ஆணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லம்மா, அவ வேலைக்கெல்லாம் போகல, மையவை கூட்டிட்டு எங்கேயோ போயிருக்காளாமா. எங்க போயிருக்கான்னு நான் கேட்டேன், எனக்கு தெரியாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. போன் எடுத்து ட்ரை பண்ணேம்மா, ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு மெசேஜ் வருது அப்படின்னு கோபி சொல்ல, வெடுக்குன்னு பாக்யா மடியில இருந்த மருத்த வச்சுட்டு எந்திரிக்க, கூடவே செல்வி எழுந்து நிக்கிறாங்க. என்ன, உன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு பதட்டத்தோட பாக்க வர்றியோ அப்படின்னு ஈஸ்வரி பாக்யாவை பார்த்து நக்கலா கேட்டுட்டு, ஏண்டா அவ அம்மா தானே சொன்னா, அவ ஏதாவது கதை கட்டி இருப்பா, ஆத்தாலும் மகளும் சேர்ந்து மறுபடியும் உன்னை அவங்க பக்கம் இழுக்க திட்டம் போடுறாங்க, வலை விரிக்கிறாங்க, நீ அதுல விழுந்துராதடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்லம்மா நிஜமாவே வீட்டுல இல்ல, மையவை கூட்டிட்டு எங்கேயோ போயிருக்காமா, வேண்டான்னு போயிட்டாமா அப்படின்னு கோபி சொல்ல, பாக்யா அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நல்லது, தொலைஞ்சது சனியன்னு விட்டுட்டு நிம்மதியா இருடாங்கிறாங்க ஈஸ்வரி. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ஆணவம்லாம் இருக்க கூடாதுடா. சரி சரி விடு, நீ சாப்பிட்டியாங்கிறாங்க ஈஸ்வரி. கோபி அமைதியாவே உட்கார்ந்துருக்க, ஏதாவது சாப்பிடுறியாப்பா அப்படின்னு ரொம்ப பரிவா கேட்க, இல்லம்மா எனக்கு பசிக்கல, கொஞ்ச நேரம் ரூம்ல போயிருக்கேம்மா, எனக்கு ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது அப்படிங்கிற கோபி நடக்க ஆரம்பிக்க, ஆதரவா செழியன் கைய பிடிக்கிறாரு. டாடி லெட்டர் இருக்கு அப்படிங்கிற இனியா அத கையில எடுத்து பார்த்துட்டு, கோர்ட்ல இருந்து வந்திருக்கு டாடிங்கிறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஆக்யா பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. கோர்ட்ல இருந்தா? டேய், கோர்ட்ல இருந்து எதுக்குடா உனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, தெரியலம்மான்னு கவரை கையில வாங்குறாரு கோபி. அதுக்குள்ள இருந்து பேப்பர் எடுத்து படிக்க, அவரோட முகத்தை 4 டைரக்ஷன்லயும் 2 தடவை ஜூம்லயும் கொண்டு வந்து காட்டுறாங்க. அவ்வளவு அதிர்ச்சியா இருக்காராம். கோபி அப்படியே சிலையா நின்னுட. கோபி, என்ன லெட்டர்டா அது, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, கோபியோட முகம் அஷ்ட கொணலா நிக்குது. ஏய் கோபி, என்னாச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க, கோபியோட கையில இருந்து அந்த பேப்பர் நழுவி கீழே விழுது. உடனே பதட்டமா பக்கத்துல வர்ற ஈஸ்வரி, கோபி என்னாச்சு, டேய் அதுல என்ன இருக்குன்னு படிடா, சீக்கிரமா படி கோபி அப்படின்னு கோபிக்கு ஆதரவா பக்கத்துல ஈஸ்வரி நிக்க, படிக்கிற செழியன் இதுல பாதி அதிர்ச்சிய காட்டுறாரு. ஏன்னா முகத்தை 4 ஆங்கிள்லயும் காட்டல, ஒரே ஒரு தடவை ஜூம்ல மட்டும்தான் காட்டுறாங்க. அதுல என்னடா போட்டிருக்கு, நீயாவது வாயை திறந்து சொல்லேன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அப்பா என்னப்பா இது, பாட்டி அந்த ராதிகா டாடிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க பாட்டி அப்படின்னு செடியன் சொல்ல, பாக்யாவோட முகம் 4 தடவையும், ஈஸ்வரியோட முகம் 3 தடவையும், இனியாவோட முகம் 2 தடவை, செனியோட முகம் 1 தடவையும், ஈஸ்வரியோட முகம் 20 தடவையும் ஜூம்ல வந்து வந்து மின்னல காட்டிட்டு போயிட்டு இருக்கு. கோபி அப்படியே மூச்சு காத்து திணறிட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு நிக்க, என்னடா சொல்றேன்னு ஈஸ்வரி கேட்க, ஆமா பாட்டி, இவர் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு செடியன் சொல்ல, பாக்யா இன்னும் பயங்கர அதிர்ச்சியா பாத்துட்டு நிக்கிறாங்க. கோபி அப்படியே தலைய புடிச்சுக்கிட்டு அப்படியே டீப்பாய் மேல உட்கார, ஈஸ்வரி உடனே பையனை தாங்கி பிடிக்க போக, ரைட் சைடு செடியனும் லெஃப்ட் சைடு இனியாவும் டேடின்னு கூப்பிட்டுட்டு பக்கத்துல போறாங்க. ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட்ல செஸ்ட்ல வச்சு தடவிட்டு இருக்க. கோபி என்னாச்சு என்னாச்சுன்னு ஈஸ்வரி பதறாங்க. அப்பா என்னாச்சு, அப்பா வேர்க்குது அப்படின்னு செழியன் பதறாரு. உடம்புக்கு ஏதாவது பண்ணுதாப்பா அப்படின்னு கேக்குற ஈஸ்வரி கிட்ட, இல்லன்னு கோபி தலையாட்ட, ஐயோ கடவுளே, அடிமேல் அடி விழுந்தா என் பையன் என்னதான் பண்ணுவான், அவளுக்கு மனசாட்சியே இல்லையா, என் புள்ளைய கொலை பண்ணவே அவ முடிவு பண்ணிட்டாளா கோபி அப்படின்னு தோல்ல கைய வச்சுட்டு ஈஸ்வரி புலம்பிட்டு இருக்காங்க. டாடி இவ்வளவு வேர்க்குதுன்னு செழியன் சொல்லிட்டு இருக்க, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காளா, எப்படி ஓகேவா இருப்பேன், ராதிகா என்னைய மொத்தமா வேணான்னு சொல்லி மொத்தமா வெட்டி விட்டுருக்காடா அப்படின்னு கோபி சொல்ல, அவ என்னடா உன்னை வேணான்னு சொல்றது, நீ சொல்லுடா அவ வேண்டவே வேண்டான்னு, நீ அவளுக்கு போனை போட்டு கொடு நான் பேசுறேன் அவகிட்ட அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அவ கோவம் குறையும், மனசு மாறி நாங்க 2 பேரும் ஒன்னா வாழ்வோம்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா அப்படிங்கிற கோபி கவரையும் பேப்பரையும் கையில எடுத்துக்கிட்டு எந்திரிக்கிறாரு. கூடவே எழுந்திருக்கிற ஈஸ்வரி கைய புடிச்சிட்டு, டேய் கோபி எங்க போற, அவளை பாக்கவான்னு கேக்குறாங்க. அவதான் வீட்லயே இல்லையேம்மா,
எங்க மயுவ கூட்டிட்டு எங்க போனானே தெரியலையே! நான் எங்க பாக்க போறது? இப்படின்னு கோபி புலம்ப, "வா முதல்ல நீ வந்து உட்காரு வா" அப்படின்னு ஈஸ்வரி கோபிய உட்கார வைக்க போக, "இல்லம்மா நான் ரூமுக்கு போறேன். எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு" அப்படின்னு கோபி சொல்ல, அப்பாவோட தோள்ல கைய வச்சு, "அப்பா ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்கப்பான்னு" செழியன் கூப்பிடுறாரு. "டேய் டாக்டர் எதுவும் வர சொல்லலாமா?" அப்படின்னு ஈஸ்வரி பதற, "இல்ல வேண்டாம். நான் ரூம்ல போயி கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன் விடுங்க" அப்படின்னு கோபி சொல்ல, "உன் முகமே சரியில்லடா கோபி. இப்ப உன்னை தனியாலாம் விட முடியாது. நீ இங்கேயே இருப்பா. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு ஈஸ்வரி தவிப்பா சொல்ல, "இனிமே ஆகுறதுக்கு என்னம்மா இருக்கு? அதான் எல்லாம் எல்லாம் ஆயிடுச்சேன்னு" அந்த கவரையும் பேப்பரையும் காமிக்கிறாரு கோபி. இனியா அப்படியே பரிதவிப்போட எல்லாத்தையும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. கோபி அப்படியே பேரலைஸ் பேஷண்ட் மாதிரி காலை இழுத்துக்கிட்டு மெதுவா போறாரு. வழக்கம் போல ஈஸ்வரி கோபி அப்படின்னு கூப்பிட, இனியா டாடின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. பட்டக்கால்லயே படுங்கிற மாதிரி இவனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியலையே. எவ்வளவு நல்லா இருந்தான். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. சோதனைக்கு மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் அவளாலதான். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் கோபியோட வாழ்க்கைய புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ச்சே அப்படின்னு ஈஸ்வரி பொறுமிக்கிட்டு இருக்க. ஜெனி வெளியே நிக்கிற பாக்யாவை பாக்குறாங்க. கிச்சன்ல மூவர் கூட்டணி போயிட்டு இருக்கு. அதுல உட்கார்ந்திருக்க பாக்யா, "போனை ட்ரை பண்ண, நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது" அப்படின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அவங்க கூப்பிட என்னெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி செல்வி பார்த்துட்டு இருக்க. இனியா உள்ளர வர்றாங்க. "பாட்டி எப்படி இருக்காங்கன்னு" பாக்யா கேட்க, புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்கங்கிறாங்க இனியா. இனியா சேரை எடுத்து போட்டு உட்கார, "ஏன் பாப்பா, ராதிகா மேடத்தை எதுவும் திட்டினாங்களா?" அப்படின்னு செல்வி கேட்க, "நல்லாவே திட்டுறாங்க" அப்படின்னு இனியா சொல்ல, "இப்ப மட்டும் ராதிகா உங்க பாட்டி கையில கிடைக்கட்டும், அம்புட்டுது அப்படியே கோழித்தலையை திருகின மாதிரி திருகி போட்டுருவாங்க, அம்புட்டு கோவத்துல இருப்பாங்க" அப்படின்னு செல்வி சொல்ல, "டிவோர்ஸ் வரைக்கும் அவங்க போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி" அப்படின்னு ஜெனி சொல்ல, "நானும் தான் எதிர்பார்க்கல" அப்படின்னு செல்வியும் சொல்லிட்டு இருக்க. பாக்யா மறுபடியும் ட்ரை பண்றாங்க. அதே தான் வருது. போன கையில எடுத்துட்டு, "ஐயோ" அப்படின்னு பாக்யா சொல்ல, "என்னக்கா இன்னும் போனை ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்களா?" அப்படின்னு செல்வி கேட்க, ஆமா" அப்படின்னு பாக்யா சொல்ல, "ராதிகாவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறியோ?" அப்படின்னு செல்வி கேட்க, "பாவம்ல செல்வி அவங்க" அப்படின்னு பாக்யா சொல்ல, "இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் பாசமா இருக்குக்கா. கூட பிறந்த அக்கா தங்கச்சி மேல கூட யாரும் இம்புட்டு பாசம் வைக்க மாட்டாங்க" அப்படின்னு செல்வி சொல்ல, "யாருமே என்ன நம்பாதப்போ என்ன நம்பினவங்க அவங்க செல்வி" அப்படின்னு பாக்யா சொல்ல, "யாருமே நம்பாதப்ப நம்பினவங்களும் அவங்கதான், நம்ப வச்சு கழுத்து அறுத்தவங்களும் அவங்கதான்" அப்படின்னு செல்வி சொல்ல, "அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்க பண்ணின நல்லது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு" அப்படிங்கிற பாக்யா மறுபடியும் ட்ரை பண்ண, சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. சேம் டைலாக்க திரும்ப திரும்ப பேச அவங்களுக்கு போர் அடிக்குதோ இல்லையோ, நம்ம காதுலெல்லாம் ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. "நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க ஆண்டி, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க" அப்படின்னு ஜெனி சொல்ல, "பாத்துப்பேன்னு தான் அவங்களும் சொன்னாங்க. நீங்க தனியா மேனேஜ் பண்ணலையா? நானும் அதே மாதிரி மேனேஜ் பண்ணிப்பேன்னு தான் அவங்க சொன்னாங்க" அப்படின்னு பாக்யா சொல்ல, "அப்புறம் என்னக்கா?" அப்படின்னு செல்வி கேட்க, "அவங்க இருந்த அதே இடத்துல நானும் இருந்திருக்கேன் செல்வி. எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் ஒரு பிரிவோட வலிய தாங்குறதும் அதுல இருந்து மீண்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ராதிகா அந்த கஷ்டத்தை தனியா அனுபவிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பேசுறதுக்கு நான் ஒருத்தி மட்டுமாவது இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் நான் நினைக்கிறேன். மத்தபடி அவங்க முடிவை மாத்த சொல்லவோ இவரையும் அவங்களையும் சேர்த்து வைக்கணும்னு நான் முயற்சி எல்லாம் பண்ணல" அப்படின்னு பாக்யா புலம்பிட்டு இருக்கு. "நீ ஏமா இப்படி இருக்க?" அப்படின்னு இனியா கேட்க, "ஏமாலியாவா பாப்பா?" அப்படின்னு செல்வி கேட்க, "இல்ல ஆண்டி, அம்மா ரொம்ப ரொம்ப நல்ல மனசோட இருக்காங்க. டாடி அம்மாவுக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா டாடி கிட்ட அம்மா கன்சர்னோட இருக்காங்க. இப்ப ராதிகா ஆண்டி கிட்டயும் கன்சர்னோட நடந்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க" அப்படின்னு இனியா சொல்ல, "அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா இனியா பாப்பா?" அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. "எனக்கு அம்மாவை பத்தி தெரியும் தான். ஆனா இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்களேன்னு ஆச்சரியமா இருக்கு" அப்படின்னு இனியா சொல்ல, பாக்யா அப்படியே பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து யார் யார தேடி போறாங்க, இன்னும் என்னெல்லாம் அலப்பறையெல்லாம் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.